ஓகே ஹாய் வணக்கம் எஸ்லாம் எடுத்துருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் நான் பார்க்க போகிறோம். செம்ம கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நிறைய பாட்டாக போடுவோம் நம்ம. ஓகே மைன்கிராஃப்ட் நல்லா. ஓகே லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, இப்போ க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் ஏ நியூ வேர்ல்டு. நேம்க்கு பேரப்பமா தமிழ் விஜய் கேமிங் நான் வச்சுனேன். ஓகே தமிழ் விஜய் கேமிங். ஓகே சர்வே நார்மல் நம்ம ஈஸியாக வச்சுப்போம், அப்போ தான் விளாட்றோம். ஓகே உள்ளப்போ. ஓகே நிறைய கேட்காங்க என்னது. ஓ ஓகேங்க, இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி நம்ம கேட்க அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண செட்டிங்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாமா. நான் முன்னாடி மைன்கிராஃப்ட் விளையாடும் போது இப்படி தான் இருந்துச்சு. ஓகே இப்படியே இருக்கட்டும், ரைட் பண்ணியாச்சு. ஓகே இது என்னது. ஓகே ப்ராசஸ் கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்க உள்ளே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க நம்ம உள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக. ஓகே நம்ம எங்கடா ஸ்பன் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம தண்ணிக்கிட்ட ஸ்பன் பண்ணியிருக்கேன். சொல்லி தரீங்களோ. நாங்கள் ப்ரோ பிளேயர், எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. வாய் வரக்கூடாதுல. ஓகேங்க இன்னும் சக் ஆகுது. ஓகேங்க நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மரத்தை வாங்க போடு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டும் போடு. ஏன் ஒரு ப்ளூ கலர் சட்டை தான் இதுக்கு முன்னே கொடுத்தாங்க, இப்போ இவனை கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியலை. இது என்னது. பண்ண வேண்டாம், இது ஒன்று அவசரப்பட்டுருக்கு. எல்லாத்தையும் வெட்டுவோம். முடிஞ்ச அளவுக்கு வெட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல். ஓகேங்க 11 வெட்டிட்டேன். குட்டி மாட்டிருக்கே. சரி உங்களை கொல்ல மனசு இல்லை, ஓடி போயிரு. ஓகேங்க இப்போ வச்சு செய்வோம். எல்லாத்தையும் செஞ்சு விட்ருவோம். தேவைப்படும் எடுத்துடும் அதில். இன்னும் அதுக்கு மேலே வரமாட்டேங்கி. அதான் நம்ம பார்த்தேன். ஓகேங்க இப்போ ஸ்டிக்கு செஞ்சு ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்டை செஞ்சு அதை அப்படி கீழே ப்ளேஸ் பண்ணி அதுக்குள்ளே போனால் ஆயிரக்கணக்கானது இருக்கும். என்னது அது. ஓ மாடா. ஐயோ ஆக்ஸு, கத்தி, ஆக்ஸு, ஷவலு இது செஞ்சு வேறு என்ன செய்யணும். இன்னொரு பிக்காஸுக்கு செஞ்சு வச்சுப்போம். ஓகேங்க தேவனாக எல்லாம் செஞ்சாச்சு. என் வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கோடா வால்யூம் நாங்கள் அவர்கிட்ட காணும். நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ண கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ என் வாய்ஸ் நல்லா கேட்கும். ஓகே இப்போ போய் மரத்தை வெட்ட வேண்டி தான். ஏங்க நம்ம மரத்தை வெட்டுறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 3 ஆடை கண்டுபிடிக்கணுமே. அந்த வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆடு எங்கே இருக்க. ஆடு எங்கள் ஆடையே காணும். கண்ணுக்குள்ளே ஒரு ஆடாக கிடைக்குதா பார்ப்போம். கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே அதே நான் ஆக்ஸ் எடுத்துருக்கேன். வர்ற ஆடம்மா வெட்டி வீசணும். இது ஒன்று கூதிடா. ஓகே ரன்னிங் ஓடு போடு குதி. ஆடுதான் கிடைக்கா. நாங்கள் எந்த ஒரு ஆடு அப்பா புண்ணியமா போட் ஒரு ஆடு ஓட அது என்னது மேலே உள்ள கிடச்சிருச்சு. ஓகே 2 ஆடு போடு. இன்னைக்கு லக்கு தான். அங்கே போடுங்க, லக்கு தான். போடு அப்பா 2 அடியாக கழியாச்சு. கோழி போடு. கோழி ஒரு அடி தான் கல். ஓகே எந்த கோழியும் போடுவோம். போடு. இன்னும் ஒரு ஆடு கிடச்சா போதுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பெட்டு செஞ்சிடலாம். இன்னும் ஒரே ஆடு எங்கப்பா இருக்க. ஒரே ஆடு இந்தா. ஐயோயோ ஏமாத்துட்டேனே. அது ஆடு அது கோழிங்க. ஓகே
கேவை பாருங்க யா அத்தி. இதானே ஆடு தானே? கண்டுபிடிச்சேன். அங்கே இன்னொரு ஆடு. ஐயா, ஆடு கிடைத்து விட்டதே. ஆடு மண்ணையாக இருக்கிறது. ஓகேங்க, நமக்கு ஆடு கிடச்சிச்சு. இந்த ஆடை எது கொள்ளணும்? இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்டை கீழே வச்சு, டேய் இங்கடா தான் இந்தா இருக்குது பெட்டு, இந்தா இருக்குது. அப்பா பெட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே பாப்பாய், இதை அடித்து உடைக்க முடியாது. உடைச்சிட்டு நம்ம போய் இதை கலெக்ட் பண்ணுவோம், ஸ்டோனு. அதுக்கு நம்ம இங்கே தாங்க போகிறோம். நான் அதுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் கேவுக்கு போகிறேண்ணா. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் பண்ணணும். டேய் மேலே வாடா, செத்துற போகிற. இது ஒன்று. ஓகே வந்தாச்சு. வந்துரு. ஓகே கீழே வந்துடாது. கீழே வந்தால் சொல்லி முடிஞ்சிடும் போல். ஓகே ஏங்க, நான் இதுக்கு முன்னே விளையாடும்போது எங்கே ஸ்பானாக இங்கே தான் ஸ்பானாகும்ல. ஆமாம், அப்போ தான் நான் வருது. இங்கே அதுக்கு அடியில் வந்து இது கிடைக்கும், அயன் கிடைக்கும். நான் ஒரு நல்ல விளையாண்டு பார்த்து நல்ல விளையாண்டோன்னா, இதுக்கு முன்னே விளையாடுவாங்க. மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னே விளையாடுவேன். அவன் நல்ல ஞாபகம் இருக்குது. அங்கே தான் கிடைக்கும். என்னங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் தோண்டி என்ன செய்தோம்? எங்கடாத இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்டை எடுத்து இங்கே வச்சு வெளியே விட. பெட்டை டம்முன்னு இதில் போட்டு ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுப்போம். ஓகே செட் ஆயிடுச்சு. ரீஸ்பாயின் செட் பண்ணிட்டேங்க. ஓகே இப்போ எங்கடா அதை சரி பக்கத்தில் போட்டு ஆன் பண்ணி பிக்கேஸ் 1. இன்னும் ஸ்டோன் வேணுமோ? ஸ்டோன் ஆக்ஸை வச்சு ஸ்டோனை கலெக்ட் பண்ணி நல்லா கலெக்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணலாம். அதை அந்த கத்தி செய்தால் மட்டும் கலெக்ட் பண்ணி இங்கடாது இந்த 23 அன்றைக்கி. ஓகே இன்னும் பிக்காக்ஸ்லாம் ஆனால் இது பண்ணிடுவோம். ஓகேங்க, இப்போ போய் கோல் எங்கேயாவது இருக்கான். அந்த ஃபஸ்ட்டு எனிமி இந்த கிடச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அயன். டே குனி ஏங்க, ஆரம்பத்தில் அயன் கிடைக்காதான். அதை எப்படி சொல்ல, ஒரு லக்கு. கீழே போனால் இன்னும் கிடைக்கும். அதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். இங்கடா கோல் எங்கேயாவது இருந்தாப்பா. யோ அத்தி எவ்வளோ பெரிய கேவா போகுதுங்க. கண்டிப்பாக பக்கத்தில் வீடு கட்டிட வேண்டிதான். ஓகே இப்போதைக்கு எங்கேயா கோல் ஏதாவது கோல் அந்த இன்னுங்க நமக்கு எல்லாம் சட்டுப்படும் கிடைக்கி. ஓகே மைண்ட் பண்ணு. இவ்வளோ நிறையா இருக்குமே. எங்கடா சவால் செய்யலையா? சேர்த்துட்டே உடச்சிக்கலாம். நல்லா தோண்டி உள்ளே போய் அவ்வளோதான் கோலா. ஐயையோ, சரி வெளியே போய் இருக்க கோலுக்கே டார்ச்சர் செய்வோம். இதுக்கே 8 வந்துருச்சு. ஓகேங்க, இதுக்கே 8 வந்துருச்சு. இன்னும் அவனுக்கு கோல் இருக்கான்னு தெரியலையே. இல்லை சரி ஓகே, இப்போ உள்ளே போண்டி தான். கையில் டார்ச் எடுத்துட்டு உள்ளே போய் இங்கே ஒரு ஸ்பைடரை பார்த்தேனே. எங்கே போச்சு? ரெண்டு இப்போ ஒன்று கொண்டுட்டோம். இன்னும் நீங்கள் வெடிச்சாது. அப்போ ஏங்க உள்ளே வந்தோடனே சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரு? ஸ்பைடர் மண்டையன் போகிறான். அப்படியே விட்டுருவாங்க. அவங்ககிட்ட வம்பு வச்சுக்கண்டா. இந்த இருக்கு பாருங்க. பட்டான் கத்தி எடு வாரம் பாருங்க. ஓ பட்டானா பார்க்கலையா? ஒன்றும் தெரியலையே. டே அவன் அங்கேயே தத்தளிச்சிட்ருக்கான். அவன் அங்கேயே தத்தளிக்கிட்டோம். நம்ம வந்து வேலையை பார்ப்போமா? டே வருது இல்லையே. கீப்பர்காரன் வந்துட்டாங்க. அதான் காமெடியாக இருக்குது. திடீன்ட்டு வந்தால் பாருங்க. ஏங்க 2 ஸ்பைட்ரு. ஏங்க அது இங்கே தான் வருது. இங்கே வந்துடாது. இங்கே ஒன்று வச்சுட்டு இதை அடிச்சிடுவோம். எடுத்து ஏங்க உள்ளே நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு இங்கே உள்ளதை கொல்லணும்னா
எனக்கு அதே வந்துட்டான். அடிக்காத போடு. எப்பா எந்த ஸ்பீடா ஒரு தண்ணிலேருந்து வந்த ஸ்பீட். ஐயோ நைட் ஆயிடுச்சு. நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு சாமி. ஐயோ ஓடு உள்ளே நிறைய ஸ்பான் ஆவாங்களே. ஐயோ கேவுக்கிட்ட வேறு வந்துட்டேனே. மேலே ஓடு. ஐயோ ரைட் ஆயிடுச்சு. தூங்குடா இவன் ஒன்று. எப்பா ஒரு வழியாக தூங்கிட்டேங்க. இவன் ஒருத்தன் அங்கேயும் குச்சிட்ருக்கான். மேலே என்ன வேந்துன்னு வருதான். இவன் கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. டே என் கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. இதான் சாப்பிட்டுமா ஹெல்த்தாவது ஏறும். மைனிங் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே கீழே இங்கே யாரையும் காணும். அப்படியே இருக்கா கையில் கத்தி எடுத்துகிட்டு பொறுமையாக போவோம். டே ஸ்கெலிட்டன் நிற்காங்க. என் டார்ச்லாம் அங்கே தான் நிற்கி. எங்க இருக்கிற அயனை வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம். மேலே போங்க. நம்ம ஓடு. வெளியே வா. இங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8 சரியாக போச்சு. இப்படி அதில் 8 ஸ்டோனை இப்போ இது பண்ண மைண்ட் பிள்ளைங்க கேட்டிங்கன்னா இதை சுற்றி இங்கே வச்சு இங்கே தான் இருக்கு. கரெக்டாக இதை எடுத்துகிட்டு இதை நம்ம கையில் வச்சு அப்படியே பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். இங்கே ப்ளேஸ் பண்ணி இதுக்குள்ளே போய் ஓகே கோல் இல்லைனாலும் நம்மளோட உட்டு இருக்குது, அதை வச்சு ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே இது எப்போ ஆகும்னு வர தெரிலையே. இதை ஆதைக்கு வெயிட் பண்ணி போய் இது பண்ணிட்டு வரும். மரத்தை உட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். உட்டை கலெக்ட் பண்ண வந்துட்டேங்க. நம்மளோட அந்த ஆக்ஸ் இருக்குல்ல, ஸ்டோன் பண்ண ஆக்ஸு, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உட்டை கலெக்ட் பண்ண. அங்கே பாருங்க ஆடை பாருங்க. ஆடு நம்ம எப்போ ஆடு வேணுமோ அப்போ வராதுங்க. நம்ம தேவைடாத நேரமாக நல்லா ஆடு. அங்கே இருங்க, அங்கே ஒரு 2 ஆடு, 3 ஆடு கிடச்சி கரெக்டாக கிடச்சிடுச்சு. ஓகே இப்போதைக்கு நம்மளோட பெட் இருக்காது கொண்டுக்கிட்டு டேரெக்டாக நம்ம இடத்துக்கு போண்டிதான். போய் தொட்டு இங்கே ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ். ஓகேங்க இது போதும். இப்போ என்ன பண்ணுவோம்? ஓகே ஒரு இந்த பாக்ஸ் ஒன்று செஞ்சு பேர் மறந்து போச்சே. சரி சரியா தெரில. அதை அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறக்கான எது உள்ளே போகிறோமா அதை மட்டும் கையில் வச்சுப்போங்க. உட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். உட்டு எதுக்கு வச்சுப்போம். ஓகே இது எங்கள் வச்சுட்டு இதை மட்டும் எடுத்துப்போங்க. ஓகே இதெல்லாம் தேவையானது. ஓகே இதெல்லாம் தேவை. யாரா நீ இங்கே நம்மளை அடிச்சுட்டு போகிறான். நம்ம சுற்றி பேசாமல் இது பண்ணிடுவோம். சொல்கிறா அதில் கையில் இருப்போம். இதால் கவர் பண்ணிடுவோம். சரியாக வச்சுலாம். அது நம்ம டக்கு இன்னும் அடிக்க மாட்டான். போய் கேவிக்கிட்டே போய் வீட்டை கிட்ட மாதிரி கெட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ளே மைண்ட் பண்ணணும். அதுக்கு மட்டும்தான் எல்லாமே. இல்லை நான் அதுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன். சரி பண்ணிவிட்டு எப்படி வீட்டுக்குள்ளே போகணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஐடியா இருக்குது. ஐயோ 2 லேயர் போட்டேனே. பிரச்சனை இல்லை, இன்னொரு நம்ம உருவாக்க வேண்டியதான். ஓகே உருவாக்கிடுச்சுங்க. நம்ம பேசாமல் இந்த ஆளையே உள்ளே வந்துடலாம். ஓகேங்க காலியாக போகுது. ஓகே நம்ம செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட உட்டு இருக்குது. ஓகே சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். டோர் வைக்கணும்ல. ஓப்பன் காணாம போச்சு. பண்ண முடியாது எதுவுமே. ஓகே இது போதும். எவனும் வரமாட்டான். சுற்றி வரவங்களும் நம்ம பார்த்து அடிச்சிடுவோம்.
கையில் இதை எடுத்துக்கிட்டு அது பேர் என்ன, ஐயோ அயன் ரெடியாக இருக்கும்ல, அதாச்சும் ஒன்று பண்ணுன்றதுல இது சீல்டு குதிச்சு போடா இவன் ஒருத்தன். அயன் இதுக்குள்ளே வச்சுருந்தோம், இவ்வளோ விட்டு கழியாக இருக்குமோ. அப்பா அயன் 4 வந்துருச்சுங்க. இது ஒன்று இப்படி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே எங்கடாத, ஐயோ உட்டு இல்லையே. ஓகேங்க, நான் உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை செய்யும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இந்த சீல்டை பண்ணி முடிச்சதுக்குள்ளே ஒரு நாள் நைட்டே ஆயிடுச்சு. எப்படி தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி மறு வேலையை பார்ப்போம். ஓகே எழுந்திரிச்சாச்சு. டேய் வெளியே போடா, டே போடாங்கிறேன். ஏ போடுறான், எனக்கு பயப்படுறான். ஓகே எப்படா சீல்டு பண்ணும். ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், எப்படி வைக்கணும்னு தெரியாது. ஐயோ டே, ஐயோ குக் பண்ணி வச்சதை காணும். ஏய் டே போதுண்ணே, எந்திடா. எந்திக்க முடிக்கிறேங்க. எந்திரிச்சிட்டான் பையன். ஓ இப்படி உட்காந்தா என் சீல்டு போட்டுருவானோ. உட்கார மாட்டேங்க. அப்போ எங்க வர பாருங்க சீல்டு போடுறா. ஏன்னா சீல்டு போட அந்த போட்டேன். தம்பி நீ தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்ருக்க. ஏங்க அவனை பாரு. ஏங்க ஒருத்தர் 2 பேரில் ஸ்கெலிட்டனு. ஐயோ தப்பான இடத்துல வந்துட்டேனே. கையில் வர ஒன்றும் இல்லையே. ஏதோ அத்தனை பேர் நிற்காங்க. சீல் வச்சுக்கிட்டு மைனமாக சீல் வச்சிடும். ஐயோ ஐயோ குட்டி வருது. இது வரும். ஐயோ குட்டி சாத்தான். ஐயோ குட்டி சாத்தான் சமாளிக்க முடியாதே. போட்டு அடிச்சிட்டான். போடு. ஐயோ ஐயோ செத்துருவோம் போல. போட்டுட்டான். யூடையி ஐயோ. ஓகே ரீஸ்பான் ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க இது நமக்கு வந்து சோதனையாக இருக்கே. ஏய் வெளியார். நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். இது ஒன்று. ஐயோ அது எங்கடா இது. ஓகே எந்த சொல்ல எங்க இதை எப்படி இந்த கை மாறுது. ஐயோ ஒரு 2 வாட்டி டச் பண்ணுமோ. எங்க இதை எப்படி இந்த கைக்கு மாறுறது. ஓ இப்படி கூட மாற்றலாமோ. சீட் வெளியே போ. ஓகே கீழே போண்டி தான் எனக்கு நினச்சி. ஓகேங்க என் பொருளை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுதான் கடகன்னு கீழே வந்தேன். என் எக்ஸ்பிலாம் பாருங்க. எவன் எவன் அந்த குட்டி எல்லாம் அவன் அப்பா பேரன் அம்பிட்டு பேரையும் கூட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி நம்ம ஓகே அடிச்சிட்டான் வந்துட்டான். தீரா டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா. ஐயோ
ஏன் என்ன அவசரம்னு தெரில. தம்பி நீ அப்படியே செத்துரு. ஓகே, அந்த பையன் எங்கங்க காணும்? இல்லாத வரையும் நம்ம சந்தோஷம். உள்ளே போடா. இது ஒன்று. ஓகே, அப்படியே சீல்டு வச்சுக்கிட்டு அம்மோட வேலையை பார்க்க வேண்டியதான். ஓ, அயன் எடுக்குன்னு நினச்சா தப்பாக போச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக அயன் எடுக்கே வந்தது போல். ஓகேங்க, நல்லா பண்ணு. என்ன சீவிரோ. ஓகே, நம்ம எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வெளியே போவோம். ஐயோ, ஓகே வெளியே வந்தாச்சுங்க. அந்த ஒரு அயன் இருக்கா, பார்த்து தான் நான் மைண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பக்கம் டார்ச் வச்சுட்டு ஸ்பைடர் பையன் தான் இருக்கும். ஏங்க ஸ்கெலிட்டனை காணும். எங்கள் அம்மா ப்ரோ பிளேயர் தெரிஞ்சோடனே பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நீ அது ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது. சரி ஓகே. வேடாக ஐயோ, ஃபஸ்ட்டு நம்மளோட டார்ச்செல்லாம் மறக்காமல் எடுத்து போயிடணும். யாசியா கோல் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சுன்னு நமக்கு தானே தெரியும். ஓகே, இன்னொரு சந்தா இருக்குது. ஐயோ, வந்துட்டு ஏம்மா ஏங்க பிறந்தடிக்குது வீடு. செத்து போச்சு. இதுதான் ப்ரோ பிளேயர்கிட்ட வச்சே கூடாதுங்கிற. வச்சா பேச்சாடா பேசுனீங்க? கொஞ்சம் பேசுனீங்க. ஓகேங்க, நம்ம இதோட கேம் பிளே முடிச்சுதான் நினைக்கிறேன். ஓகே, டைம் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை இன்னும் வீடியோ பார்க்கறதுக்கு பாய். see you. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, இங்கே பாருங்க எந்த கலர் ஆடு கிடச்சிருக்கு. இந்த ஆடை கண்டிப்பாக நான் பலி பார்த்துருவேன். தம்பியே, உன்னை பதம் பார்த்துட்டேன். ஓகே, அந்த கலர் விட்டு கிடச்சிச்சு. ஓகேங்க, டைம் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை இன்னும் பார்க்குறதுக்கு பாய். see you. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் நிறையா இன்னும் வீடு கட்டிட்டு அப்புறம் தான் நான் அடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு பாய். see you.